ப்ரோ 50 to 100 பிலோ ஒரு நல்ல ஷேர் சொல்லுங்க ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஆக்சுவலா ஷேர் மார்க்கெட் புதுசாக வர நிறைய பேர் தப்பு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது கம்மி பிரைஸ்க்கு எந்த ஷேர் கிடைக்காது நிறைய வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி வாங்குறது மூலமா அவங்க நிறைய ஷேர்ஸ் வாங்குற மாதிரி தெரியும் அப்படிங்கிறதுனால. பட் ஆக்சுவலி இந்த கால்குலேஷன் ரொம்ப தப்பு. இது ஏன் தப்பு அப்படிங்கிறத ப்ரூஃபோட எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஐடி ஷேர் வாங்க போறீங்க. நீங்க ஒரு 3 ஷேர் ஃபில்டர் பண்றீங்க. டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, விப்ரோ. இந்த மூணுலையுமே சீப்பஸ்ட் ஷேர் அப்படின்னா விப்ரோ தான். அண்ட் மினிமம் நீங்க ஒரு ஷேர்ல கண்டிப்பா 5000 ருபீஸாவது ஓவர் த லாங் பீரியட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. விப்ரோ இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துல ஒரு 25% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். பட் ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன தெரியுமா? விப்ரோல 10 ஷேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, ஆர் டெக் மஹிந்திரால 3 ஷேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, ஆர் டிசிஎஸ்ல ஒரு ஷேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, அதே 5000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்றீங்க. அதே 25% பிளஸ் ரிட்டர்ன் தான் எடுக்க போறீங்க. இன்ஃபேக்ட் டெக் மஹிந்திராலும் டிசிஎஸ்லயும் விப்ரோட அதிக ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ எப்போதுமே நீங்க எத்தனை ஷேர் வாங்குறீங்க அப்படிங்கிறது மேட்டரே கிடையாது. ஒரு ஷேர் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறதா மேட்டர். அதே மாதிரி எவ்வளவு ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறது மேட்டரே கிடையாது. எத்தனை பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறதா மேட்டர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்குறேன்.